Hello everyone. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு grammar lesson பார்க்க போறோம். Modal auxiliaries. நிறைய பேர் எனக்கு modal auxiliaries கேட்டுட்டே இருக்கீங்க. இன்ஸ்டாலயும் நிறைய DM பண்ணிட்டே இருக்கீங்க. We have already seen modal auxiliaries. Should have, would have இதெல்லாம் வந்து நம்ம already நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு few more modal auxiliaries நம்ம பார்க்க போறோம். Okay? And if you are ready, let's get started. இன்னைக்கு நம்ம வந்து மாடல் ஆக்சிலரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் மஸ்ட் ஹாவ் காண்ட் இதோட யூசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மாடல் ஆக்சிலரிஸ் நம்ம சில வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே வந்து ஐகார்டில் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, now let's see the usage of must. ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய கிராமர் ரூல் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். மஸ்ட் யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் must plus V1 verb. If there is no verb in a sentence, ஒரு சென்டென்ஸில் verb இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு மாடல் ஆக்சிலரி வந்தாலும் verb இல்லை அப்படின்னா be யூஸ் பண்ணிக்கணும். We must be, he should be, he can be. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, இந்த must அப்படின்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when you are sure, when you are 100% sure about something, you can use must. For example, he must be a doctor. ஒரு பர்சனை பார்த்து அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா he must be a doctor அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக டாக்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. when you are 100% sure, you can use must be. இதுவே வந்து நம்ம can't be எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when you are sure that something is impossible, கண்டிப்பாக இது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த can't யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he can't be a policeman அப்படின்னு சொல்கிறது. அவர் போலீஸ்மேனாக இருக்க முடியாது. இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒயிட் கோட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம், அவங்களுடைய யூனிஃபார்ம் பார்த்தோன்னே சொல்லுவோம் கண்டிப்பாக வந்து இவங்க டாக்டராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ when you are 100% sure about something, you can use must. இங்கே verb இல்லாததுனால must be, he must be a doctor அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி when you are sure something is impossible, something is not possible அப்படின்னா can't be யூஸ் பண்ணலாம். he can't be a policeman அப்படின்னு சொல்லியிருக்கோம். லைக் அதே மாதிரி verb இருந்தது அப்படின்னா must plus V1 verb யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், you must come in uniform tomorrow. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நம்ம யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணும்போது கம்பல் பண்ணும்போது கட்டாயமாக இதை செய்யணும்னு சொல்லும்போது must நம்ம யூஸ் பண்ணுவோம். you must come in uniform tomorrow அப்படின்னு சொல்கிறது. let's see another example. she must be at work. இப்போ she must be at work அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவை நேரம் வந்து ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100% ஷியோராக சொல்லும்போது நம்ம வந்து she must be at work அப்படின்னு சொல்லலாம். she can't be at home அப்படின்னா அவள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனோட டியூட்டி டைம் வந்து மார்னிங் 9லேருந்து 5 வரைக்கும் அவங்க வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு 10:30க்கு யாராவது கேட்குறாங்க அவள் இப்போ எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா she must be at work அப்படின்னு சொல்கிறது. நான் வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் அவளை பார்க்குறதுக்காக போயிருக்கிறேன் அப்படின்னா no, she can't be at home அப்படின்னு சொல்கிறது. அவள் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். must be எப்போ யூஸ் பண்ணணும், can't be எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது. now here is a quiz for you. she studied all night, she dash exhausted. ஸோ இதோடைய ரைட் ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் must have நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு பாஸ்டில் நடந்ததை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம வந்து must have யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து 100% when you are 100% sure about something what happened in பாஸ்டில் இது நடந்திருக்கும் அப்படின்றத சொல்லும்போது must have யூஸ் பண்ணுவோம். now let's see the grammar rule. subject plus must have plus V3 verb யூஸ் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் சொன்ன must வந்து it is used in present and future ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ must have யூஸ் பண்ணீங்க அப்படின்னா must have plus V3 verb எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா it is used to indicate the past action. இது வந்து பாஸ்டில் மட்டும்தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். now let's see an example using this. there was an apple in the basket. இந்த பேஸ்கெட்டில் ஒரு ஆப்பிள் இருந்தது. now it's gone. இப்போ இது இல்லை. my brother must have eaten it. என் தம்பி தான் அதை சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரே ஒரு ஆப்பிள் அந்த பேஸ்கெட்டில் இருந்தது, இப்போ அது இல்லை.
இப்போ வீட்டில் வேறு யார் உங்களை தவிர வேறு யார் இருக்கிறாங்க அப்படின்னா பிரதர் இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதை உறுதியாக சொல்ல முடியும் இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ மை பிரதர் மஸ்ட் ஹாவ் ஈட்டன் இட் அப்படின்னா அவன் தான் கண்டிப்பாக இதை சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பாஸ்டில் நடந்து முடிஞ்சதை நம்ம வந்து கெஸ் பண்ணி இது ஒரு சர்டனிட்டியை சொல்லும்போது, பாஸ்டுடைய சர்டனிட்டி சொல்லும்போது நம்ம மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே வந்து நம்ம நெகட்டிவில் சொல்லும்போது மஸ்ட் நாட் ஹாவ் ப்ளஸ் V3 verb. இது வந்து அப்படியே நெகட்டிவில் சொல்லும்போது நம்ம மஸ்ட் நாட் ஹாவ் யூஸ் பண்ணோம். பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் வந்து இது கண்டிப்பாக இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது, உறுதியாக சொல்லும்போது மஸ்ட் நாட் ஹாவ் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய நோட்டை காணோம், யாராவது சொல்கிறாங்க ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க வந்து என்னோடய நோட்டை காணோம், யாராவது ஒரு பர்சனை சொல்லிவிட்டு அவன் தான் கண்டிப்பாக எடுத்துருக்கணும், இப்போ வருண் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் எடுத்துருக்க முடியாது, அவன் ஆக்சுவலாக நேற்றுக்கு ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் நாட் ஹாவ் யூஸ் பண்ணணும். He must not have taken your note. He must not have V3 verb taken your note அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் the usage of could have and couldn't have. The rule for could have is subject plus could have plus V3 verb யூஸ் பண்ணுவோம். must have and could have இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, must haveனா நம்ம 100% ஷியோராக சொல்கிறது பாஸ்ட்டில் நடந்தது, could have அப்படின்றது பாசிபிலிட்டிஸை சொல்கிறது. இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டியை சொல்லும்போது இட் வாஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது could have யூஸ் பண்ணுவோம். when you are certain that something was impossible அப்படின்னு சொல்லும்போது couldn't have யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு the car is very clean, அர்ஜுன் could have washed it. கார் ரொம்ப க்ளீனாக இருக்குது, அர்ஜுன் வாஷ் பண்ணியிருப்பான். பாசிபிலிட்டிஸ் சொல்கிறது இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ அர்ஜுன் வீட்டில் இருந்திருப்பான், ஸோ அவன் இதை வந்து வாஷ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டர்ட்டியாக இருந்த ஒரு கார் நீங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது க்ளீனாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லும்போது அவன் க்ளீன் பண்ணியிருந்திருப்பான், அர்ஜுன் இன்னைக்கு சண்டே வீட்டில் தான் இருந்திருப்பான், ஸோ அவன் க்ளீன் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது. லெட்ஸ் see another example. The printer has been broken for 2 days. She couldn't have printed out the report. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 2 நாளாக பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ கண்டிப்பாக அவர் ரிப்போர்ட்டை எடுத்திருக்க முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்றத சொல்லும்போது she couldn't have printed out the report அப்படின்னு சொல்லலாம். let's see another example. இப்போ வந்து நம்ம must have and couldn't have இது ரெண்டையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The cookies are gone but Samira couldn't have reached the cookies on the top shelf. She must have asked her elder brother to get them. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பிஸ்கெட்டை காணோம் ஆனால் சமீரா எடுத்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா சமீரா இதை வந்து எடுத்துருக்க முடியாது, பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஷார்ட், டாப் செல்ஃபில் நான் வச்சுருந்தேன், அவள் அவங்க அண்ணனை விட்டு எடுத்துருக்க சொல்லியிருப்பா, அவங்க அண்ணன் கிட்ட கேட்டு எடுக்க சொல்லியிருந்திருப்பா. அப்போ செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, சமீரா கண்டிப்பாக எடுத்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து பாஸ்ட்டில் நடந்த இம்பாசிபிலிட்டியை சொல்லியிருக்கு, அண்ட் செகண்ட் ஒனில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து அவங்க அண்ணன் தான் எடுத்து கொடுத்துருக்கணும் அப்படின்றத நம்ம 100% ஷியோராக சொல்கிறோம். ஓகே, நவ் ஹியர் இஸ் அ குவிஸ் ஃபார் யூ. ஐ டேஸ் டன் வித்தவுட் யூ. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ இல்லாமல் நான் இந்த ஒர்க்கை வந்து செஞ்சுருக்க முடியாது அப்படின்றது தான். இதுக்கான ரைட் ஆன்சர் என்னது? ஐ மஸ்ட் நாட் ஹேவா, குட் நாட் ஹேவா அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து நம்ம இந்த மஸ்ட் எப்போ யூஸ் பண்ணணும், மஸ்ட் வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி காண்ட், மஸ்ட் பி அண்ட் காண்ட் பியோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். லைக் வந்து மஸ்ட் ஹேவ், மஸ்ட் நாட் ஹேவ், குட் நாட் ஹேவ் இதோட யூசேஜ் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். And if you like this lesson, don't forget to hit the like button. And if you are not a subscriber, please go and subscribe to my channel. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட ஆஃப்லைன் லிங்க்ஸ் இருக்குது. எல்லா லெசனுக்கும் டீட்டெயில்டாக PDF-ஓட கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ சூன். பை.